மனித உடலியலின் எந்த அம்சத்திற்கு தைராய்டு ஹார்மோன்கள் அவசியம்? ஏ. இயல்பான வளர்ச்சி மற்றும் மேம்பாடு. பி. இரத்தம் உறைதல். சி. நோயெதிர்ப்பு வினை. டி. எலும்பு மஜ்ஜை உற்பத்தி. சரியான பதில் ஏ. இயல்பான வளர்ச்சி மற்றும் மேம்பாடு. 9. தைராய்டு ஹார்மோன்கள் உடலின் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தி உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக உள்ளன. இவை குழந்தைகளின் எலும்பு வளர்ச்சி மற்றும் மூளை மேம்பாட்டிற்கு மிக முக்கியமானவை. சர்க்கரை தண்ணீரில் கரையும் போது சர்க்கரை துகள்களுக்கு என்ன நடக்கிறது? ஏ. அவை சிறியதாகின்றன. பி. அவை பெரியதாகின்றன. சி. அவை பரவி இடைவெளிகளை நிரப்புகின்றன. டி. அவை அடியில் தங்குகின்றன. சரியான பதில் சி. அவை பரவி இடைவெளிகளை நிரப்புகின்றன. 3. சர்க்கரை நீரில் கரையும் போது அதன் துகள்கள் நீரின் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளிகளில் பரவிச் செல்கின்றன. இதனால் சர்க்கரை கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து கரைசல் உருவாகிறது. பெட்ரோலியம் எந்த வகை எரிபொருளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஏ. செயற்கை எரிபொருள் சிந்தெடிக் ஃபியூல். பி. உயிரி எரிபொருள் பயோஃபியூல். சி. அணு எரிபொருள் நியூக்ளியர் ஃபியூல். டி. புதைப்படிவ எரிபொருள் ஃபாசில் ஃபியூல். சரியான பதில் டி. புதைப்படிவ எரிபொருள் ஃபாசில் ஃபியூல். 3. பெட்ரோலியம் என்பது பூமியின் அடியில் அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தில் இறந்த உயிரினங்கள் சிதைவடைவதால் உருவாவதால் இது புதைப்படிவ எரிபொருள் எனப்படுகிறது. இது ஒரு திரவ நிலையில் உள்ள ஹைட்ரோகார்பன் கலவையாகும். எந்த மூளை சவ்வு படலம் அதிக இரத்த நாளங்களைக் கொண்டிருப்பதாக விவரிக்கப்பட்டுள்ளது? ஏ. பையா மேட்டர் பியாமேட்டா. பி. கிரேனியல் மேட்டர் கிரேனியல் மேட்டா. சி. டியூரா மேட்டர் துராமேட்டா. டி. அரக்னாய்டு படலம் அராக்னாய்ட் மெம்ப்ரேன். சரியான பதில் ஏ. பையா மேட்டர் பியாமேட்டா. 1. பையா மேட்டர் என்பது மூளையின் உட்புற படலமாகும். இது மென்மையானது மற்றும் அதிக இரத்த நாளங்களைக் கொண்டு மூளைக்கு ஊட்டச்சத்தை அளிக்கிறது. இது மூளை திசுக்களுடன் மிக நெருக்கமான தொடர்பில் உள்ள ஒரு பாதுகாப்பு அடுக்கு ஆகும். HIRT என்ற சமன்பாட்டில் H எந்த இயற்பியல் அளவை குறிக்கிறது? ஏ. மின்னழுத்தம். பி. மின்தடை. சி. உற்பத்தி செய்யப்பட்ட வெப்பம். டி. மின்னோட்டம். சரியான பதில் சி. உற்பத்தி செய்யப்பட்ட வெப்பம். 8. ஜூல் வெப்ப விதியின்படி HIRT ஒரு மின்தடையின் வழியாக மின்னோட்டம் பாயும்போது உருவாகும் வெப்ப ஆற்றலை H குறிக்கிறது. இங்கு I என்பது மின்னோட்டம், R என்பது மின்தடை மற்றும் D என்பது காலம் ஆகும். ஏ. மின்னழுத்தம் V என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. பின்வருவனவற்றில் எது பெண் துணை பாலுறுப்பு? ஏ. செமினல் வெசிக்கிள் செமினல் வெசிக்கிள். பி. எபிடிடிமிஸ் எபிடிடைமிஸ். சி. கருப்பை வாய் சர்விக்ஸ். டி. விந்து நாளம் வாஸ் டிஃபரன்ஸ். சரியான பதில் சி. கருப்பை வாய் சர்விக்ஸ். சரியான விடை சி. சோகஸ்மேலி கருப்பை வாய் சர்விக்ஸ் என்பது பெண்ணின் கருப்பையின் கீழ் பகுதியாகும். இது யோனியுடன் இணைகிறது. இது விந்தணுக்கள் கருப்பைக்குள் செல்வதற்கும் பிரசவத்தின் போது குழந்தை வெளியேறுவதற்கும் உதவும் ஒரு முக்கிய துணை உறுப்பாகும். ஈர்ப்பு விசை கணக்கீட்டின் நோக்கத்திற்காக ஏ மற்றும் பி ஆகிய 2 பொருட்கள் எவ்வளவு தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளன? ஏ. கிமி மீட்டர்கள். பி. ஆர் மீட்டர்கள். சி. மீ மீட்டர்கள். டி. ஆர் மீட்டர்கள். சரியான பதில் டி. ஆர் மீட்டர்கள். 9. நியூட்டனின் ஈர்ப்பு விதியின்படி இரு பொருட்களுக்கு இடையிலான ஈர்ப்பு விசை அவற்றின் மையங்களுக்கு இடைப்பட்ட தொலைவின் ஆர் இருமடிக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். எனவே கணக்கீடுகளில் தொலைவை குறிக்க ஆர் என்ற குறியீடு பயன்படுத்தப்படுகிறது. தோற்ற அதிர்வெண் சமன்பாட்டில் என் வி வியர்ந்தஸ்கோரல் வி வியர்ந்தஸ்கோரஸ் என் வி எதை குறிக்கிறது? ஏ. ஒலி மூலத்தின் திசைவேகம். பி. ஒலி அலைகளின் திசைவேகம். சி. கேட்பவரின் திசைவேகம். டி. பார்வையாளரின் திசைவேகம். சரியான பதில் பி. ஒலி அலைகளின் திசைவேகம். சரியான விடை பி. சோகஸ்மேலி தோற்ற அதிர்வெண் சமன்பாட்டில் வி என்பது ஊடகத்தில் ஒலி அலைகளின் திசைவேகத்தை குறிக்கிறது. டாப்ளர் விளைவின் அடிப்படையில் ஒலி மூலம் அல்லது கேட்பவர் நகரும்போது ஏற்படும் அதிர்வெண் மாற்றத்தை கணக்கிட இந்த அடிப்படை திசைவேகம் பயன்படுகிறது.
திரவ நைட்ரஜனில் மரபணு பொருட்கள் பொதுவாக எந்த வெப்பநிலையில் பாதுகாக்கப்படுகின்றன? A 100 டிகிரி செல்சியஸ், B -196 டிகிரி செல்சியஸ், C 0C, T 273 டிகிரி செல்சியஸ். சரியான பதில் B -196 டிகிரி செல்சியஸ். திரவ நைட்ரஜனின் கொதிநிலை -196 டிகிரி செல்சியஸ் ஆகும். இந்த மிகக் குறைந்த வெப்பநிலையில் செல்கள் மற்றும் மரபணு பொருட்கள் நீண்ட காலம் சிதையாமல் பாதுகாக்கப்படுகின்றன. இம்முறை கிரையோபிரிசர்வேஷன் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மூலக்கூறுக்கு அதன் குணாதிசயமான வேதியியல் பண்புகளை தருவது எது? A நீரில் அதன் கரைதிறன், B அதன் இயற்பியல் நிலை, C கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை, T அதன் வினைசெயல் தொகுதி. சரியான பதில் D அதன் வினைசெயல் தொகுதி. 1 சரியான விடை. டி சோகஸ்மெலி வினைசெயல் தொகுதி என்பது ஒரு மூலக்கூறின் வேதியியல் பண்புகளை தீர்மானிக்கும் அணு அல்லது அணுக்களின் குழுவாகும். ஒரே வினைசெயல் தொகுதியைக் கொண்ட சேர்மங்கள் ஒத்த வேதியியல் வினைகளில் ஈடுபடுகின்றன. ஒரு குதிரைத்திறனின் சமமான திறன் வாட்களில் எவ்வளவு? A 500 வாட்ஸ், B 250 வாட்ஸ், C 746 வாட்ஸ், T 1000 வாட்ஸ். சரியான பதில் C 746 வாட்ஸ். சரியான விடை. ஒரு குதிரைத்திறன் HP என்பது 746 வாட்களுக்கு சமம். இது திறனின் பவர் ஒரு அலகு ஆகும். இது ஜேம்ஸ் வாட் என்பவரால் நீராவி இயந்திரங்களின் திறனை ஒப்பிட அறிமுகப்படுத்தப்பட்டது. காமா கதிர்வீச்சின் ஊடுருவும் திறன் என்ன? A மிதமானது, B மாறக்கூடியது, C மிகவும் குறைவு, T மிகவும் அதிகம். சரியான பதில் D மிகவும் அதிகம். 9 சரியான விடை. டி சோகஸ்மெலி காமா கதிர்கள் மின்காந்த அலைகளாக இருப்பதால் ஆல்பா மற்றும் பீட்டா கதிர்களை விட மிக அதிக ஊடுருவும் திறன் கொண்டவை. இவை தடிமனான காரிய தகடுகளை கூட ஊடுருவிச் செல்லும் ஆற்றல் வாய்ந்தவை. லெகுமினஸ் பயிர்கள் அடுத்தடுத்த பயிர்களுக்கு எந்த குறிப்பிட்ட தனிமத்தை வழங்குகின்றன? A நைட்ரஜன், B பொட்டாசியம், C கந்தகம் சல்ஃபர், T பாஸ்பரஸ் பாஸ்போரஸ். சரியான பதில் A நைட்ரஜன். 5 லெகுமினஸ் தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் உள்ள ரைசோபியம் பாக்டீரியாக்கள் வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துகின்றன. இது அடுத்தடுத்த பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான இயற்கை உரமான நைட்ரஜனை வழங்குகிறது. வாழ்வையும் உயிர் வாழ்வையும் பராமரிக்க செல்களுக்கு எந்த அத்தியாவசிய பொருட்களின் நிலையான வழங்கல் தேவைப்படுகிறது? A ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜன், B நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு, C சூரிய ஒளி மற்றும் பச்சையம், T தாதுக்கள் மற்றும் நைட்ரஜன். சரியான பதில் A ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜன். சரியான விடை. A சோகஸ்மெலி செல்கள் தங்களின் வளர்சிதை மாற்ற பணிகளைச் செய்யவும் ஆற்றலைப் பெறவும் ஊட்டச்சத்துக்களையும் குளுக்கோஸ் ஆக்சிஜனையும் தொடர்ந்து பெற வேண்டும். ஆக்சிஜன் செல் சுவாசத்திற்கு இன்றியமையாதது. இதுவே உயிரினங்களின் உயிர்வாழ்விற்கு அடிப்படை. இவற்றில் கணினி அமைப்பின் மைய பகுதியாக கருதப்படுவது எது? A USB டிரைவ், USB டிரைவ், B CPU, C ப்ரொஜெக்டர், T வெளிப்புற வன்வட்டு, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ். சரியான பதில் B CPU. 7 சரியான விடை. B சோகஸ்மெலி CPU என்பது கணினியின் மூளை என்று அழைக்கப்படுகிறது, ஏனெனில் இது அனைத்து கணக்கீடுகளையும் தரவு செயலாக்கத்தையும் மேற்கொள்கிறது. இது கட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் கணித ஏரண பிரிவு ஆகியவற்றை உள்ளடக்கிய மைய பகுதியாகும். மனித உடலில் ஈஸ்ட்ரோஜன்கள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன? A அட்ரினல் சுரப்பிகள், அட்ரினல் கிளாண்ட்ஸ், B சூலகங்கள், ஓவரீஸ், C பிட்யூட்டரி சுரப்பி, பிட்யூட்டரி கிளாண்ட், T தைராய்டு சுரப்பி, தைராய்டு கிளாண்ட். சரியான பதில் B சூலகங்கள், ஓவரீஸ். 10 ஈஸ்ட்ரோஜன்கள் முதன்மையாக பெண்களின் சூலகங்களால் ஓவரீஸ் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவை பெண்களின் இரண்டாம் நிலை பாலன பண்புகளை கட்டுப்படுத்துகின்றன. இது மாதவிடாய் சுழற்சி மற்றும் இனப்பெருக்க மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு அவசியமானது.
ஒரு பரவளைய ஆடியின் குவியத்திற்கு மற்றொரு பெயர் என்ன? A. முதன்மை குவியத், the principal focus. B. எதிரொளிப்பு புள்ளி, the reflection point. C. குவியும் புள்ளி, the convergence point. D. மைய புள்ளி, the central point. சரியான பதில் A. முதன்மை குவியத், the principal focus. சரியான விடை A. சோகஸ்மெலி பரவளைய ஆடியின் முதன்மை அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள் எதிரொளிப்புக்கு பின் சந்திக்கும் புள்ளி முதன்மை குவியத் எனப்படும். இது சூரிய அடுப்புகள் மற்றும் செயற்கைக்கோள் உணர்வுகளில் ஆற்றலை குவிக்க பயன்படுகிறது. ஒரு எத்தில் CS2CH3 தொகுதிக்கு எந்த முன்னொட்டு பயன்படுத்தப்படுகிறது? A. எத்தோ, ஏட்டோ. B. எத்தனோ, எத்தானோ. C. எத்தில், எத்தில். T. எத்தீன், எத்தீன். சரியான பதில் C. எத்தில், எத்தில். 6. இவ்பாக் பெயரிடல் முறையில் 2 கார்பன் அணுக்களைக் கொண்ட ஆல்கைல் தொகுதி CH2CH3 எத்தில் என்று அழைக்கப்படுகிறது. இது ஈத்தேன், ஏதானே மூலக்கூறிலிருந்து ஒரு ஹைட்ரஜன் அணுவை நீக்குவதன் மூலம் கிடைக்கிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?